நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, இந்த மாலை நேரத்திலே மறுபடியுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடிவரச் செய்த பெரிய தயவிற்காக நன்றி கூறுகிறோம். ஒரு வார இடைவேளைக்கு பின்னால் நாங்கள் அனைவரும் பலபடியுமாக உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளவும், அதன்படி நடக்கவும், எங்கள் வாழ்க்கையில அதை செயல்படுத்தவும் நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை முறைப்படி கற்றுத் தருகிற பிரதர் தியோன் தினேஷுக்காகவும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் பிரசன்னமும் எங்களோடு தங்கியிருக்கும் நோக்கி மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Amen. 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 Thank you. Thank you, Anna, for your prayer. 1 Corinthians 16:7. இங்க போட்டிருக்கு தெலோ தெலோ ஐ டு நாட் வாண்ட் அர்த்தம். கார் ஹூமாஸ் ஐ டு நாட் வாண்ட் ஃபார் யூ. என்னது? நவ் இப்ப. என் பரோடா ஹிடியேன். ஹிடியேன்னா ஹிடோனா சி டு சி, பாசிங் டு சி. அப்ப 7வது வசனத்துல எப்படி ஆரம்பிக்கிறார்? என்ன சொல்ல வர்றாரு பவுலு? I do not want to see you now in just passing. அதாவது உங்களோட வந்தனா உட்கார்ந்து பேசி உறவு கொண்டு ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணணும். போற போக்குல கபடின்னு தொட்டுட்டு போயிட்டு உங்களை பார்க்க எனக்கு மனசு இல்லை. அதுதான் இங்க சொல்றாரு. I don't want to make my relationship, my visit shallow, quick. சில பேர் வேகமா வருவாங்க, வேகமா போவாங்கல்ல, அந்த காரியத்தை குறித்து இப்ப பவுல் என்ன சொல்றாரு? உங்க வழியா தான் நான் கடந்து போறேன். ஆனா நான் என்னோட அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுப்பா. அதனால பாசிங் விசிட் நான் இப்ப கொடுக்க விரும்பல. யூ காட் தி பாயிண்ட்? அதான் 7th verse உடைய இனிஷியல். I do not want to see you in just passing. போற போக்குல, நம்ம தமிழ்ல போற போக்குல பார்த்துட்டு போகணும்னு எனக்கு விருப்பம் இல்லப்பா. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? எல்பிட்ஸோ, அருமையான வார்த்தை. இனிமே நான் நம்புறது, ஐ ஹோப். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபெய்த் இப்ப, ஹோப் எப்ப வந்தாலும் ஃபியூச்சர். அப்ப எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, காட் ஃபார் குரோனான், கிரோனாலஜின்னு சொல்றேன் தெரியுமா? இங்கேருந்து வந்ததுதான் டைம். சரியா? ஐ ஹோப் எ டைம், ஒரு நேரம், டினா சர்டைன் நேரம் வரும். அப்ப எப்பி மெனை, 2 வேர்டு இது, காம்பவுண்ட் வேர்டு இது, ப்ரிபோசிஷன் எப்பி. வெர்பு மெனோ. மெனோனா ரிமைன். அப்ப எப்பி மெனைன்னா நான் உங்கள்கிட்ட தங்குவேன். இப்ப எப்படி நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்வாசம் பண்ணி தங்கி இருக்கிறார்ல, அந்த வேர்டு தான் மெனோ. என்னில் நிலைத்திருங்கள்னு யோவான் 15 வருதுல, அதான் மெனோ. நான் உங்கள்கிட்ட தங்குவேன். எங்க ப்ராஸ் ஹூமாஸ் வித் யூ. ஒரு டைம் வரும், ஐ ஹோப் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ. அங்க போட்டுருக்கு பாருங்க, குரோனா. இப்ப கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கலாம்னு விரும்புறப்ப. புரியுதுங்களா? அதுதான் அங்க சொல்றாரு. யாருக்கு சித்தமானா? ஹியான் இஃப், அப்படியே காட்டுங்க, இஃப் ஹியான் ஹூ குரியாஸ், ஓகே, எபிட்ரேஃபிக் பெர்மிட்ஸ். எபிட்ரேஃபிக் அதுக்கு வாசிக்கிட்டா 7வது வசனம் நம்ம பார்க்கிறோம். 7வது வசனத்துல எபிட்ரேஃபிக் அப்படின்னு என்னன்னா, டு பெர்மிட்ஸ், ஆண்டவர் அனுமதிச்சா, அவருக்கு சித்தமானா. சரியா? இது என்னோட பிளான் தான், பட் ஆண்டவருக்கு சித்தமானா நான் தங்கி உங்களோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல பிளான் பண்றப்பா, நம்புறப்பா. இதுதான்ப்பா 6வது வசனம், சாரி 7வது வசனம். சரியா? வாசிங்க. யாராவது ஒருத்தவங்க தமிழ்ல நல்ல நெட்வொர்க் இருக்கவங்க 7வது வசனத்தை நிறுத்தி தமிழ்ல வாசிங்க. இந்த கருத்து வருதா பாருங்க. இப்பொழுது வழிப்பிரயாணத்திலே உங்களை கண்டு கொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். அருமையா கிளியரா இருக்கும் உங்க வாய்ஸ், நல்லா கவனிங்க. இப்ப முதல்ல அவங்க நம்ம படிச்ச வார்த்தை என்னன்னா, இருக்க முடியாது. அதனால இந்த கருத்தை புரிஞ்சுக்கணும். இதை பவுல் ரொம்ப திமிர்த்தனமா எழுதுறாரு. என்ன இப்படி எழுதுறாரு அப்படிங்க கூடாது. சரியா? அவருடைய இயலாமை. இன்னொன்னு, அவர் வேல்யூ பண்றாரு. எதை வேல்யூ பண்றாரு? ரிலேஷன்ஷிப்பை, மற்றவங்களோட உள்ள உறவை வேல்யூ பண்றாரு. அது பிளாஸ்டிக்காவோ ஷேலோவோ இருக்க விரும்பல. ஒரு கடமைக்கு பார்த்துட்டு போகணும்னு விரும்பல. தங்கி இருந்து, சரியா, உங்கள்கிட்ட நேரம் செலவழிக்கணும்னு விரும்புறாரு. 8வது வசனம் போலாமா? இதெல்லாம் மினிஸ்ட்ரிக்கு நம்ம கொடுக்குற வேல்யூங்க.
சரியா? ரைட். எப்பிமெனோ அதேதான். எப்பிமெனோ அந்த ஒமேகாவுக்கு மேல ஒரு இது வந்துருக்கு தெரியுமா, சர்க்கம்ஃப்ளக்ஸ் மாதிரி, அது ஃபியூச்சர். அதனால ஐ வில் ரிமைன். வெறும் எப்பிமெனோ வந்துச்சுன்னா ஐ ரிமைன். அந்த மேல இது வந்தா ஐ வில் ரிமைன். நான் அங்கதான் இருப்பேன். எங்க? என் எஃபேசோ, எபேசுல அங்கதான் இருப்பேன். சரியா? ஐ வில் பி இன் எஃபேசஸ். சரியா? சோ அததான் சொல்றாரு, ஐ வில் ஸ்டே, இல்லைன்னா ஐ வில் ரிமைன் இன் எஃபேசஸ். எது வரைக்கும்? அந்த எது வரைக்கும்ங்கிறது தான் இயாஸ், அன்டில் வரைக்கும். எது வரைக்கும்? டேஸ் பென்டகாஸ்டேஸ். பென்டகாஸ்டல்ங்கிற வேர்டு இதுல இருந்து வந்தது. பென்டே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பென்டேனா 5, காஸ்டல்னா என்னது? கோஸ்டல் ஏரியா. ஓகே, விண்டு. 50வது நாள்ல ஆண்டவர் பலத்த காற்று மாதிரி வந்தார்ல, பலத்த காற்றுலாம் அடிக்கல, பலத்த காற்றை போல வந்தார்ல, அவருடைய வல்லமையை அனுபவிக்க சொல்றதுக்கு லூக்கா பயன்படுத்துற வார்த்தை பலத்த காற்று. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்கினிமயமான நாய். அங்கெல்லாம் அக்கினி எல்லாம் வரவும் இல்லை, பலத்த காற்று அடிக்கவும் இல்ல, இடமெல்லாம் ஒன்றும் அசையல. அதாவது வல்லமையா பரிசுத்தாவியானவர் 50வது நாள் கொடுக்கப்பட்டாருங்கிறத சொல்றதுக்காக உபயோகப்படுத்துகிற மெட்டபரிக்கல் லாங்குவேஜ் தான் ஒழிய அங்க நெருப்பும் வரல, காத்தும் அடிக்கல. யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன்னா பைபிள் இலக்கிய வகையில் எழுதப்பட்டது. சரியா? எனவே அதை நான் டீல் பண்ண வரல. உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க. சோ அதனால அது அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடினாங்க. ஏன்னா அது முக்கியமானது இல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி கிறிஸ்துமஸ்ல நம்ம செலிப்ரேட் பண்றோம்ல, இயேசு குழந்தைய வந்தாருன்னு ரிமெம்பர் பண்றது நல்லது. அதே மாதிரி ஆவியானவர் வந்த நாள் பெண்டிகாஸ்ட். அப்ப அதையும் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணாங்க அந்த நாட்கள்ல. சோ அப்ப பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் நான் எபேசுல தங்கலான்னு திட்டமிட்டு இருக்கேன்ப்பா. ஓகேவா? வாசிங்க. ரொம்ப சிம்பிள் வசனம் தான், பட் வாசிங்க. தமிழ்ல எப்படி இருக்கு பாருங்க, 8வது வசனம். வாசிங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்கன்னா வேகமா போகலாம். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். இதெல்லாம் பவுலுடைய பிரயாண திட்டம். ஏற்கனவே சொன்னேன், தன்னுடைய பிரயாண திட்டத்தை மறைமுகமாலாம் வச்சுக்கல, அதை தெளிவா புரிந்து விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு. சரியா? இப்ப துரானா டோரு, கார் ஃபார் மாய், எ டோர் ஃபார் மீ, எனக்காக ஒரு கதவு. அனாய்கோனா ஒரிஜினல் வேர்டு அனாய்கோ, ஓப்பன், ஐ ஓப்பன். அது இப்ப ஆகுமெண்ட்னா மாறி அனையோகென். என்னது? ஹாஸ் ஓப்பன்ட். ஹி ஷி இட்ல இட்டு வருது. சரியா? தேர்ட் பர்சன் சிங்குலர், என்ன முடிஞ்சதுன்னா. அப்ப ஒரு கதவு எனக்காக திறந்திருக்கு. அது எப்பேற்பட்ட கதவு? மெகா. நம்ம யூஸ் பண்ண தெரியுமா மெகான்னு? மெகாலேனா பெருசு, கிரேட். அப்ப ஒரு பெரிய கதவு எனக்கு திறந்திருக்கு. நீங்க கதவுன்னோன்னா நம்ம வீட்டுல இருக்கிற கதவு இல்லை. சரிங்களா? சுவிசேஷம் சொல்லும்படியான கதவு எனக்கு திறந்திருக்குது. எங்க? இப்ப எபேசுல தானே இருக்கிறாரு. அப்ப எபேசுல இந்த கான்டெக்ட் படி எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல கதவை திறந்து கொடுத்திருக்கிறாருன்னா, சுவிசேஷம் ஓகே சொல்லுகிற அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கணும்னு அர்த்தம் மொழிய, இது நம்ம உடன் டோரு அந்த டோர்லாம் கிடையாது. சரியா? அது எப்பேற்பட்ட கதவுனா பெரிய, அப்படின்னா என்ன? ஒரு பெரிய அறுவடை சுவிசேஷத்தை சொல்லி அந்த அந்த கான்டெக்ட்ல பேசுறாரு. இன்னொன்னு, அது எப்பேற்பட்ட டோரு? எகைரைஸ். ஓகே, எகர், எனர்ஜினா பவருங்க, பவர்ஃபுல், ப்ரொடெக்டிவ். சரியா? அந்த டோர் எப்படிப்பட்ட டோர்? ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கிற கதவு, சுவிசேஷத்துக்காக பெரிய கதவு. இன்னொன்னு, செம்மையா ஹார்வெஸ்ட் பா, ப்ரொடெக்டிவா இருக்க போதுப்பா. அனுகூலம்னு தமிழ்ல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு ஃப்ரூட்ஃபுல் டோர் பா. அப்ப பவுல் என்ன நம்புறாருன்னா, ஆண்டவர் என்னை எபேசு பட்டணத்துல, ஏன்னா அவர் ஆண்டவரோட பிளான் தானே, அவருடைய பிளான் பண்ணி தானே போறாரு. எபேசுல எனக்கு அருமையான ஒரு சுவிசேஷம் சொல்ற கதவை திறந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா என்னதான் திறந்து கொடுத்தாலும் ஆன்டினா ஆப்போசிட், கெய்மனோய் இருக்கிறது. அப்ப எதிர்ப்புக்கு அந்த கதவு திறந்துருந்துச்சுல, சுவிசேஷம் சொல்றதுக்காக பெரிதும் அனுகூலமான கதவு, அந்த கதவை மூடுறதுக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா வர்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்களாம்? போலாய், மெனி. அப்ப ஒண்ணு தெரியுது, என்னதான் சுவிசேஷத்துக்கு ஆண்டவர் பெரிய கதவுகள் திறந்து அனுகூலமான திறந்து கொடுத்தாலும் அங்க எதிர்ப்புகள் இருக்கும்.
பவுல் சொல்றாரா, பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் உண்டு. ஆவியானவர் சொல்றாரு, எதிர்ப்பு உண்டு. நான் எதிர்ப்பே இல்லாம ஊழியம் செய்வேன், பிரச்சனையே இல்லாம ஊழியம் செய்வேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஊழியம் கிடையாது. ஐ எம் சாரி, ஆன்டி கேமன். சரியா? அதனால அதை எதிர்க்கிறவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆன்டி, நான் என்ன வாசிக்கிறேன் பாருங்க. டு லை அகேன்ஸ்ட் சம்ஒன், டு அப்போஸ், டு ரெசிஸ்ட். டு ரெசிஸ்ட் இன்னொரு வார்த்தை, அப்போஸ், ரெசிஸ்ட். சரியா? இப்ப புரியுதா? வாசிங்க 9 வாசிங்க. நம்ம வேக வேகமா போயிடலாம். சரியா? இதுலக்கெல்லாம் பெரிய கமெண்ட்ரி எல்லாம் தேவையில்லை, படிக்கும் போதே தெளிவா தெரியுது. ஊழியத்துல பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் உண்டு. சரிங்களா? வாசிங்க 9 வாசிங்க. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அக்கா, அண்ணன், நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. என்னதான் ஊழியத்துல பயங்கரமான திறவு இருந்தாலும், சபை இருந்தாலும், உபத்திரவமும் பிரச்சனையும் எதிர்ப்பும் இருக்கதான் செய்யுங்கிறதுக்கு இது அருமையான ஒரு ஆதார வசனம். சரியா? இப்போ ஒரு தம்பி பேசலாம் என்கிட்ட. நன்மையே தான் ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நமக்கு தீமைகளை அனுமதிக்க மாட்டார். நான் சொன்னேன், எங்கடா போடுறது பைபிள்ல? யோபுக்கு அனுபவிக்கணும், சகலமும் நன்மைக்கு எதுவான. என்ன சகலம்னா என்னது? அதனால தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஊழியத்துல ஓகே எதிர்ப்புகள் உண்டு, டைம் வரும். சரியா? ஆனா கதவும் திறந்துரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுவிசேஷம் சொல்லாம இருக்கக்கூடாது. அதுக்கு மத்தியில ஜெபத்தோட ஞானமா நம்ம செய்யணும். இதெல்லாம் நம்ம கத்துக்கிற வேல்யூஸ்ங்க, மினிஸ்ட்ரி வேல்யூஸ். சரியா? முதல்ல பார்த்தோம் ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ், இப்ப மினிஸ்ட்ரி வேல்யூஸ், பீப்புள் வேல்யூஸ். சரியா? பீப்புளை வேல்யூ பண்ணணும், ரைட்? காஸ்பலை வேல்யூ பண்ணணும். 10வது verse 10. இதுல நான் தான் சொல்றேன்ல, இதுல பெரிய தியாலஜிலாம் இல்ல. பவுல் தன்னுடைய ஊழிய ஓகே காரியத்தை பகிர்ந்துக்கிறாரு, ஊழியத்தை பத்தி பேசுறது தான் 16வது அதிகாரம். பிளஸ் ஏழை இந்த புவர் பீப்புள் இன் ஜெருசலேம் செயின்ஸுக்கு ஹெல்ப் பண்றது. இதுதான். இப்ப அவருடைய திட்டத்துல ஒருவேளை தீமோத்தேயு வந்தா, ஒருவேளைனா இயான், இஃப் டே எல்தே திமத்தியாஸ், ஒருவேளை தீமோத்தேயு வந்தா பிளப்பட்டே, பாருங்க, சி பாருங்க, அவன் ஹீனா தட் அஃபோபாஸ், ஃபோபியானா ஃபியர்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும் ஃபோபியா, அந்த ஆல்பா சேர்த்துருக்கு பாத்தீங்களா, அஃபோபோஸ்னு, அப்படின்னா ஆப்போசிட், வித்தவுட் ஃபியர். ஏன்? அவன் பயம் இல்லாம இருக்கணும். கொஞ்சம் பாருங்கப்பா, தீமோத்தேயு பயம் இல்லாம இருக்க பாருங்கப்பா. உங்களுக்கு தெரியும் தீமோத்தேயு பயந்தாங்குழி, அவன் கொஞ்சம் கவர்டா பயப்படுற சூழ்நிலை உள்ளவன், அவனுடைய கேரக்டரே அப்படிதான். அதனாலதான் 2 தீமோத்தேயுல எழுதுவாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல், தீமோத்தேயுக்கு எழுதுவார் பயமுள்ள ஆவி. அவன் கொஞ்சம் பயப்படுறவன். அவன் உங்கள்கிட்ட வந்தான்னா, கொரிந்து விசுவாசிகளே வந்தான்னா, கெனேச்சை புராஸ் ஹூமாஸ், he might be with you without fear, see to it. என்னை பார்த்துங்கப்பா, இது ரைட்டிங் ஸ்டைல். சரியா? என்னை பாருங்கப்பா, அவனை கொஞ்சம் கவனிச்சிங்கப்பா. சீனா நீங்க பாக்குறது கிடையாது, கொஞ்சம் கவனிச்சிங்கப்பா, அப்சர்வ் பண்ணி பாருங்கப்பா, அவன் கொஞ்சம் பயப்படுவான். அதனால நீங்க அவனை கொஞ்சம் பார்த்து, அவன் பயந்தாலும் அவனுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணி அவனை தைரியம் கொடுத்து இது பண்ணுங்கிற மாதிரி சொல்றேன். தீமோத்தேயு ஸ்பிரிச்சுவல் சன். சரியா? அவன் ஊழியத்துக்காக அங்க வாரான், கொரிந்து பட்டணத்துக்கு வாரான், உங்க சபைக்கு வாரான், கொஞ்சம் பார்த்துங்கப்பா. சரியா? டோ கார் எர்கான் குறியான். எர்கான்னா ஒர்க், எர்கட்டேஸ்னா ஒர்க் மேன். சரியா? குறியானா த ஒர்க் ஆஃப் த லார்ட். அடுத்தது காட்டுங்கப்பா. அவன் என்ன பண்றான், அதுக்கப்புறம் காட்டுங்க. போங்க. இதுதான் வெறுப்பு, எர்கட் செட்டை. இந்த எர்கான் வந்தாலே ஊழியம்னு அர்த்தம், கிரியைன்னு அர்த்தம், செயல்கள். எர்க செட்டைனா இதுதான் வெறுப்பு. ஹீ இஸ் டூயிங். அந்த ஹீ திமத்தி. தீமத்தி என்ன செய்யறான்? he is doing the work of the Lord. ஆண்டவருடைய சேவைய, பணிய, ஊழியத்தை அவனும் செய்யறான். ஹோஸ் ககோ அண்ட் ஐ, நானும் அவனும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறான். சரியா? அப்ப என்ன சொல்றாரு, தீமோத்தேயு அங்க வந்தான்னா அவன் நல்லா ஊழியம் செய்யறவன்ப்பா, ஆனா கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவன். அவங்கள்ட்ட இருக்கும்போது கொஞ்சம் அவனை பார்த்துங்கப்பா. இதான்ப்பா. இததான் 10வது வசனத்துல சொல்றாரு. சரியா? பசங்க என்னபடி 6 பேர் இருக்கீங்க. வாங்க பாபு, வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். ஏனெனில்
தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தேனே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவன் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. சூப்பர். பவுல் 2 காரியத்தை சொல்றார். ஒண்ணு, பலவீனமா இருக்கிறான் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கத்துக்கிற பாடம். நம்ம ஊழியம் செய்யும் போது எல்லாரோடையும் சேர்ந்துதான் செய்யணும். நம்ம நல்லா பேசுவோம், சிலவங்களுக்கு பேச்சு வராது, பாட்டு வராது, பிரசங்கம் வராது, பரவாயில்ல, அவங்களையும் ஊழியத்துல சேர்த்துக்கிட்டு கூட்டிட்டு போங்க. தம்பி நீ வந்தீன்னா நீ சரியா பாட மாட்டாடா, வேணாண்டா, தயவுசெய்து இப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணி ட்ரெயின் பண்றதுதான் ஊழியமா ஒழிய தள்ளி விடுறது கிடையாது. 2வது, என்ன மாதிரியே ஊழியம் செய்யறான். ஏங்க இதுதாங்க தாழ்மை. தீமோத்தேயு நேத்து வந்தவங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை உருவாக்குனாருங்க. இப்ப என்ன மாதிரியே ஊழியம் செய்யறான்னு அவரோட கம்பேர் பண்ணி ஈக்குவல் பண்றாரு. என்ன சொல்லியிருக்கணும்? ஹி இஸ் மை அசிஸ்டன்ட், அசோசியேட், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். என்னை போலவே ஊழியம் செய்யறான். இதுதாங்க என்கரேஜிங் பீப்புள், அப்ரிஷியேட்டிங் பீப்புள், எலிவேட்டிங் பீப்புள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மினிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட், நான் அடிக்கடி சொல்லுவேன், என்கரேஜிங், அப்லிஃப்டிங், சப்போர்ட்டிங் பீப்புள். நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள ஒதுக்குறது ஈஸி. சரியா? தீமோத்தேயு நீ பயந்தாங்குழி, நீ என்ன ஊழியம் செஞ்சு கிழிக்க போற, நீ வேணா வேணா எவ்வளவு நேரம் அவன் சொல்ல பாத்தீங்களா? இதுதான் வேல்யூ. சரியா? ஓகே, போலாமா? இன்னொரு 2 வசனம் கழிச்சு உங்களுக்கு நான் பிரேக் கொடுக்குறேன். ஏதாவது கேட்கறதா கேளுங்க. இதுல இருந்து சில வேல்யூஸ்லாம் நம்ம கத்துக்குவோம். மினிஸ்ட்ரி வேல்யூஸ், பர்சனல் வேல்யூஸ் கத்துக்குவோம். சரியா? ஓகே, பேப்டிஸ்ட் கோ டு verse 11. 11 and 12 பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு சின்ன பிரேக் தரேன். ஏதாவது பேசுறதுனா பேசுங்க. சரியா? பேப்டிஸ்ட் ப்ளீஸ் மூவ் ஆன் டு 11, verse 11. ரைட். verse 11 நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பேப்டிஸ்ட் காட்ட மாட்டாரு, நானே என்னுடைய கிரீக்ல படிக்கிறேன். verse 11 நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மே பீஸ் ஊன் therefore. சரியா? 16ல நம்ம 10ல பார்க்கிறது. சரியா? நம்ம 10ல என்ன பார்க்கலாம்னா, therefore, ஊன்னா therefore, மேனா நெகட்டிவ், நாட் இம்பரேட்டிவ், கமாண்ட்ல வர நெகட்டிவ். ஊன்னு வந்தா நார்மலா வர நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணாதீங்க, அவனை யாரும், திஸ்னா எனிஒன், எக்ஷு தெனேசே. என்னது எக்ஷு தெனேசே? பார்க்கட்டா? 9வது வசனத்துல கிரீக் டிக்ஷனரியில அதுக்கு என்ன அர்த்தம்? 9வது 10வது வசனமா இப்ப நம்ம பார்க்கிறது? ரைட், 10வது வசனம். 10வது வசனம். ரைட், 11. 11. ஐ எம் சாரி. ரைட், தேங்க்யூ. எக்ஷு தெனேசே, டு கன்சிடர் அஸ் நத்திங். அவனை ஒண்ணும் இல்லாம நினைக்கிறது, டிஸ்பைஸ். ஓகே, இழிவா. ஓகே, அவனை பார்க்கிறது, இதுதான் அர்த்தம். சரியா? சோ அப்படின்னா என்ன பண்ணாதீங்க, தீமோத்தேயு வந்தான்னா தயவு செய்து அவனை டிஸ்பைஸ் பண்ணாதீங்க. என்னது? அவனை நீங்க என்ன பண்ணாதீங்க, அவன்லாம் ஒண்ணுத்துக்கும் லாயக்கு இல்லை. நம்ம தமிழ்ல, எனக்கு கிரீக் டிக்ஷனரியில படிக்கிட்டா, டு கன்சிடர் அஸ் நத்திங். எங்க தமிழ்ல சொல்லுங்க, டு கன்சிடர் அஸ் நத்திங் என்னது? அவன்லாம் ஒரு ஆளை, அவன்லாம் ஒண்ணும் இல்லை. தயவு செய்து அப்படியே அவனை ஒதுக்காதீங்க. ஓகே, அவனை தள்ளாதீங்க. therefore, ஓகே, டிஸ்பைஸ் ஆகாதீங்க. சரியா? சோ let no one despise Timothy. அந்த அவுட் ஆன்னா ஹிம், அது யாரும் இல்ல, தீமோத்தேயு. யாரும் அவனை இழிவாவோ அற்பமாவோ எண்ணாதீங்க. ஏன் அற்பமா எண்ணுங்க? அவன் சின்ன பையன், யங் பாய், யங் மேன். இன்னொன்னு பயப்படுறவன். இத வச்சு அவனை இழிவா எண்ணாதீங்க. இன்னொன்னு, அவனை என்ன பண்ணுங்க, ப்ரோ பெம்ஷெட்டிங், எக்யூப். ப்ரோ பெம்ஷெட்டிங், எக்யூப் என்ன அர்த்தம்? டு சென்ட் ஆன் த வே. அவனை அனுப்பி விடுங்க. சரியா? இட் கால்ஸ் ஃபார் a specific action. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, ஸ்பீட் ஹிம். சரியா? அவனை எக்யூப் ஹிம். நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன்ல, பலவீனரை தாங்கணும். பலவீனருக்கு பேரை வச்சு தள்ளக்கூடாது. இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா, சர்ச்ல, ஃபெலோஷிப்ல, ஆர்கனைசேஷன்ல ஒருத்தன்கிட்ட ஏதாவது வீக்னஸ் இருந்துச்சுன்னா அவனுக்கு அதை பேராவே வச்சு அவனை ஒதுக்குறது, இதெல்லாம் பாவங்க. எக்யூப் பண்ணுங்க. அவனை நம்ம தாங்க இது பண்ணணும். சரியா? எக்யூப், ஸ்பீட் ஹிம். ஓகே, அவனை இது பண்ணுங்க. எப்படி? அவனை எப்படி வழி அனுப்பி விடுங்க? பெம்போனா சென்டுங்க. அந்த ப்ரோ இதுவும் காம்பவுண்ட் வர்புங்க. ப்ரோ பெம்செட்டு. சரியா? அவனை எப்படி வழிவிட்டு அனுப்புங்க? சமாதானத்தோட, என் எரேனே.
சமாதானத்தோட அவனை அனுப்புங்க. அவனை தயவு செய்து ஹர்ட் பண்ணி அவனை மட்டமா பேசாதீங்க. இன்னைக்கு ஊழியர்களுக்கெல்லாம் சொல்றேன், யாரையும் மட்டமா பேசுறது, அவனுக்கு பேச தெரியாது, பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, இப்படிலாம் தயவு செய்து யாரையும் ஒதுக்காதீங்க. சரியா? அவனை சமாதானமா அவனை வழி விட்டு அனுப்புங்க. ஹீனா ஏன்னா ரீசன் சொல்றாரு பாருங்க. எல்தே he might come to பேப்டிஸ்ட் காட்டுங்க. ஏன்னா அவனை வந்து மேக் வே ஃபார் him on his way in peace. ஏன்னா he might come to me. அவன் என்கிட்ட ரிட்டர்ன் ஆகி வரட்டும். he may return to me. அவன் என்கிட்ட திரும்பி வரும்போது சமாதானமா வரட்டும்பா. அவனை மட்டமா பேசி தயவு செய்து அவனை டிஸ்பைஸ் பண்ணாதீங்கப்பா. தெரியுதா? ஏங்க மினிஸ்ட்ரி வேல்யூஸ்ங்க. நீங்க என்னதான் 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் வந்து தியாலஜிலாம் இல்லைன்னாலுமே என்ன கேட்டீங்கன்னா, நம்ம நம்புற தியாலஜியோட ரிஃப்ளெக்ஷன் இதாங்க. நம்ம வாழ்க்கையிலையும், ஊழியத்திலையும், உறவுகள்ல, இது குடும்பத்திலையும் சரி. மனைவி பலவீனமா இருக்காங்களா? புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி புருஷன் பலவீனமா இருக்காங்களா? பிள்ளைங்க பலவீனமா இருந்தா தயவு செய்து அவங்களை எக்யூப் பண்ணி அவங்கள வந்து சமாதானமா நடத்துறதான ஒழிய குத்தி காட்டுறது, காலை வாடுறது, ஐம் சாரி பண்ணாதீங்க. பண்ணவும் கூடாது. இந்த ஸ்டேஜ்ல கேவலமா பேசுறது எனக்குலாம் சில பாஸ்டர் சாரி. தயவு செய்து பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி இருந்தாங்கன்னா தயவு செய்து சொல்லுங்க. நீங்க பாவம் பண்றீங்க பாஸ்டர். அப்படி மட்டமா யாரையும் ஸ்டேஜ்ல பேசாதீங்க. அதெல்லாம் கொடுமைங்க, பாவங்க. அதுக்கெல்லாம் மனம் திரும்பணும். சரியா? சோ தட் அவன் வந்து என்கிட்ட வரும்போது சமாதானத்தோட வரட்டும். he might come back to me, return to me. எழுத்தேன்னா கம் வரட்டும். I am expecting. எதிர்பார்த்துட்டு இருக்கேன். God out on. சரியா? சோ I am expecting him. யார? தீமோத்தேயோ உங்கள்ட்ட அனுப்பியிருக்கேன். அவன் கொஞ்ச நாள் உங்கள்ட்ட இருப்பான். ஊழியம் செய்வான். அவனை அசட்டை பண்ணாம சமாதானத்தோட அவனை அனுப்புங்க. ஏத்துக்கிட்டு அவனை திருப்பி இங்க அனுப்புங்க. வரும்போது அவன் சமாதானமா வரணும். என்னை வந்து மீட் பண்ணும்போது நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா ஃபார் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹிம். அந்த எக்ஷோமைங்கிற வேர்டு தான். சரியா? டு எக்ஸ்பெக்ட், டு வெயிட் ஃபார், டு பி ரெடி ஃபார். நான் காத்திருக்கேன் அவனுக்காக. மெட்டா டோன் அடல்போன் மற்ற சகோதரர்களோட அவனுக்காக நான் காத்திருக்கிறேன். வித் த பிரதர்ஸ். ஓகே. ஸோ மற்ற சகோதரர்களோட நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த எபேசில இருக்கிறேன். இப்ப நான் அவனை திருப்பியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்றேன். கவனிச்சிங்களா? பவுல் எந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் மேல் அக்கறை எடுத்து அவனுக்கு உள்ள பலவீனத்தை அவங்கள்ட்ட சொல்லி அவங்களை எக்யூப் பண்ண சொல்லி அவனையும் ஊழியத்துல பயன்படுத்த சொல்லி, இன்னொன்னு அவனுக்காக நான் வெயிட் பண்றேன். நம்ம என்ன சொல்லுவோம்? நீ எனக்காக வெயிட் பண்ற ஜூனியர் அப்படிம்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் அவனுக்காக வெயிட் பண்றேன், மற்ற சகோதரர்களும் வெயிட் பண்றாங்க. இப்ப வேல்யூ தெரியுதா? என்ன வேல்யூ இல்ல? வாசிங்க 11 வாசிங்க. verse 11. இருக்கீங்களாப்பா? காதுல விழுகுதா? கொஞ்சம் வேகமா பண்ணுங்கப்பா. என்னப்பா? ஆகையால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரரோட கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோட வழிவிட்டு அனுப்புங்கள். அப்ப அங்க சகோதரரோட சேர்ந்து இங்க வரோம். சரியா? அதனால என்ன சமாதானமா வழிவிட்டு அனுப்புங்க? அவன் பலவீனத்தை குத்தி காமிச்சு அவனை கண்டம் பண்ணி பிளீஸ் வேண்டாம். சரியா? ரைட். 12 போலாமா? இப்ப இனிமே எண்டிங். அதனால என்ன சொல்ல வர்றாரு? ரிகார்டிங் பெரி கன்சர்னிங் யாரை பத்தி? அப்பல்லோ. சரியா? யார் அவன்? டு அடல்போ. சரியா? ஆஸ் ஃபார் அவர் பிரதர் அப்பல்லாஸ். நம்மளுடைய சகோதரன் அப்பல்லோ இருக்காருல்ல? சரியா? நம்மளுடைய நம்மளுடைய சகோதரன் அப்பல்லோ அவரை பத்தி என்ன சொல்றாரு? பெரி டே அப்பல்லோ டு அடல்போ ரிகார்டிங் அவர் பிரதர் அப்பல்லோ போலா. ஓகே. கிரேட்லி பெருசா நான் என்ன பண்ணிருக்கேன்னா பார் எக்கலேசா ஃபார் எக்கலேசா ஐ எக்ஸார்டட் ஹிம் கிரேட்லி. அவனா நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா ஐ ஸ்ட்ராங்லி எக்ஸார்டட் ஹிம், அட்வைஸ்ட் ஹிம், அர்ஜ் ஹிம். சரியா? அவனை நான் என்ன பண்ணிருக்கேன்? எக்ஸார்ட் பண்ணிருக்கேன். அறிவுரை. எக்ஸார்டேஷன் உங்களுக்கு தெரியும். நான் அறிவுரை அவனுக்கு வந்து ஒரு கைடன்ஸோ அட்வைஸோ நான் பண்ணிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன் அவன்கிட்ட? அப்பல்லோட்ட ஐ ஸ்ட்ராங்லி அர்ஜ்ட் அப்பல்லோஸ் ஹீனா
எல்தே pros humas that he should go, okay, to you. அப்படி என்ன அர்த்தம்? To visit you with other brothers, to go with other brothers. சரியா? அப்ப யாரும் வருவா? அப்பல்லவும் வருவார். சரியா? நான் ஸ்ட்ராங்கா அப்பல்லோட்ட சொல்லியிருக்கேன், உங்களெல்லாம் விசிட் பண்ண சொல்லியிருக்கேன், உங்களெல்லாம் உங்கள்கிட்ட போக சொல்லியிருக்கேன். அந்த எல்தேன் போட்டிருக்கல, அதான் விசிட் கோ. உங்கள்கிட்ட நான் வர சொல்லியிருக்கிறேன், விசிட் பண்ணி மற்ற சகோதரர்களோட. அப்ப அப்பல்லோவோட மற்ற சகோதரர்கள் வந்து புரிந்து விசுவாசிகளே உங்க பார்க்க வராங்க. ஏற்கனவே நான் என்ன பண்ணிருக்கிறேன்? தீமோத்தேயுவை அனுப்பியிருக்கிறேன். இப்ப நான் அப்பல்லோவையும் என்ன பண்றேன்? சில பிரதர்ஸோட உங்கள்கிட்ட அனுப்புறேன். சரியா? So I strongly urge Apollos to visit you with other brothers. சரியா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு? காய் பாண்டாஸ் எல்லாம் ஆல் வாஸ் நாட். ஊக்குனா நாட், கேன்னா வாஸ். அப்ப இட் வாஸ் நாட் தெலேமைனா வில். ஓகே, என்ன வில்லு? அவனுடைய விருப்பத்தின்படி அல்ல. ஹீனா இப்ப யாரு? எப்பா அப்பல்லோ விருப்பத்தின்படி இல்லப்பா. அடுத்தது காட்டுப்பா. But it was not at all his will, okay, that he should come now. இப்ப அவன் வர்றது சரியா அவனுக்குடைய சித்தம் கிடையாது. சரியா? அப்ப என்னது? he should come. அவன் உங்கள்கிட்ட வருது, அவனோட சித்தம் கிடையாது. It was not his will. எலு தெசெட்டே, ஒரு நாள் he will come. ஓகே, அவன் ஒரு நாள் உங்கள்கிட்ட வருவான். இப்ப அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். ஆனா எதுக்காக வெயிட் பண்றது தெரியுமா? அவன் வர்றதுக்கு, அவன் உங்களை வந்து பிரதர்ஸோட சந்திக்கிறதுக்குன்னு ஒரு அடுத்தது காட்டுப்பா. ஹோட்டான் வென் எப்ப? அடுத்தது காட்டுறாஜா. ஹோட்டான் 12ஓட கடைசியில அந்த வேலை காட்டுங்க. இயோ கைரேசே, திருப்பியோ காம்பவுண்ட். இயோனா வெல், கைரோனா டைம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றேன்ப்பா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்பல்லோவையோட சில சகோதரர்களையும் சேர்த்து உங்கள்கிட்ட நான் அனுப்புவேன்ப்பா. I am waiting for that opportunity. Got the point? வாசிங்க 12 வாசிங்க. பவுலுடைய டிராவல் பிளான் வாசிங்கப்பா. 12 வாசிங்க. பேப்டிஸ்ட் நீங்க யூ கேன் ஷோ மை ஃபேஸ். 13க்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோட கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவன் மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். இதுல இருந்து என்ன வேல்யூ கத்துக்கிறோம்னா, வெயிட் ஃபார் த டைம். அவசரப்படாதீங்க, மத்தவனை போட்டு நசுக்கி அமுக்கி போடான்னு தள்ளாதீங்க. வெயிட் ஃபார் த ரைட் டைம், வேல்யூவிங் த டிசிஷன் ஆஃப் அதர்ஸ். என்ன உட்காந்துருக்கிற? பேசாதீங்க. சமயம் வரும்போது பவுல் வந்து சூழ்நிலைய ஜனங்களை எப்படி பாசிட்டிவா பாக்குறாரு பாருங்க. நான் பவுலா இருந்தா என்ன திரும்ப சொல்றேன்? என்னடா அப்பல்லோ இப்படி உட்காந்துருக்கேன், போடா. இல்ல, சமயம் வரும்போது இதுதான் பொறுமை, நிதானம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறது. என்ன வேல்யூ இல்ல, உண்மையா சொல்றாங்க. இதை இது பண்ணும்போதுதான் அந்த மினிஸ்ட்ரி வேல்யூ, பீப்புளை வேல்யூ பண்றதுதான் தெரியும். சரியா? ஓகே, உங்கள் நேரம் சொல்லுங்க, என்ன கத்துக்கிட்டீங்க? ஏன்னா கட்டாயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இப்ப இருக்கிற ஊழியத்துக்கும் ஊழியத்துல உள்ள உறவுக்கும். பாபு பாஸ்டர், அதே மாதிரி நில்சன் அண்ணன், அக்கா மாருங்க, அண்ணன் ஜான் அண்ணன், பிளீஸ் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. என்ன அருமையான மதிப்பீடுகள்ல ஊழியத்துல சொல்லுங்க. நடக்குதா இன்னைக்கு? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க போற சபையில, இல்ல நீங்க இணைந்து செய்கிற ஆர்கனைசேஷன்ஸ்ல, ஐக்கியங்கள்ல இப்படி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. அமைதியாயிருங்க. 13லேருந்து 24 பார்க்கலாம். எவ்வளவு பார்க்க முடியுமோ. இன்னொரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கு. நம்ம எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்த்துட்டு அடுத்த வாரத்துல நம்ம 1 Corinthians முடிச்சிடும். சரியா? ரைட், சொல்லுங்க. இல்லைன்றதுதான் பிரதர். பாபு பாஸ்டர் கோச்சுக்காதீங்க. பாபு பாஸ்டர் உங்களுக்கு கேட்கல, பொதுவா கேட்கிறேன். இல்ல, பொதுவா தான் சொல்றேன். பொதுவா தான் நான் சொல்றேன்.
அப்ப என்னதான் ஊழியம் பண்றாங்க சொல்லுங்க ப்ளீஸ். என்ன ஊழியம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஐம் நாட் ஆஸ்கிங், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பொதுவா கேட்கிறேன். அப்ப ஊழியம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பாபு பாஸ்டர்? இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் ஊழியம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சொல்லுங்க ப்ளீஸ். தன்னையே முன்னிலைப்படுத்தணும், அவ்வளவுதான். வேற யாரையும் வளர்த்து விடக்கூடாது. வளர்த்து விட்டா ஏதாச்சும் ப்ராப்ளம் நமக்கு வந்துருமோ அப்படின்னு ஒரு பெரிய அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி பயம். ஃபீலிங்கா என்னன்றது தெரியும், பயம். இது வந்து ரொம்பவும் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச சில சபைகள்ல பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 30 வருஷமா பண்றாரு ஊழி. அவரை தவிர வேற யாரையுமே வந்து அவரை மேல ஏத்துனதா சரித்திரமே கிடையாது. இத்தனைக்கும் அந்த சர்ச்சஸ்ல நிறைய தாளந்து உள்ளவங்க இருக்கிறாங்க, நல்லா பாடுறவங்க இருக்கிறாங்க, நல்லா பைபிள் ஸ்டடி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, நல்லா அவங்களை ட்ரெயின் பண்ணா இவரை விட நல்லா பிரசங்கம் பண்ணதுக்கு ட்ரெயின் பண்ணா கூட ஆட்கள் இருக்காங்க. ஆமா 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 இருக்கிறாங்க. ஆனா கடைசியில இப்ப அவர் பையனை கொண்டு வந்தோன்னா மொத்த கூட்டமும் அப்படியே போயிடுச்சு. இதனால ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரை கூட கூப்பிட மாட்டாங்க. சர்ச்சில் உள்ளவங்களையும் பயங்கர மோசமா பிஹேவ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நீ சொன்ன மாதிரி ஊழியம்ன்றது என்னன்றதே தெரியாம வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லாருமே பைபிள் காலேஜ்ல எம்டி முடிச்சவங்க, பிடிஹெச் முடிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான். ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பைபிள் காலேஜ்ல சொல்லி தந்தும் அவங்க அதை ஏத்துக்கலையா இல்ல சொல்லி தரலையான்றது தான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். நம்ம இதை வந்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண வேணாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் ஷேர் யுவர் வியூஸ். சரியா? நம்ம வந்து பேரை சொல்லியோ டிஸ்கஸ் பண்ணியோ இதுக்கு என்ன செய்யலாம் அதெல்லாம் வேண்டாம். ஷேர் what is the ministry that is going on nowadays in the churches and organizations. அதை மாத்திரம் நீங்க ஷேர் பண்ணுங்க. anybody else? இன்னும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நம்ம அடுத்தது போயிடலாம். நான் ஒரு 33 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணதுனால அதுல சொல்லுவாங்க, ஒரு லீடருடைய அவருடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவருடைய பீரியட்லயே ஒரு செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் லீடர்ஷிப்பை கிரியேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் ரைட். அதை எக்ஸலண்டா பண்றாரு பவுல். அதுல இருந்து படிக்கிறது அதான் தெரியும். அப்படி நம்ம உருவாக்குறவங்கள்ட்ட பலவீனம் இருக்கும். நம்மள மாதிரியே இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்கள்ட்ட வீக்னஸ் இருக்கும். சின்ன பையனா இருப்பான், இல்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பான். சரியா? சில இடத்துல தவறு பண்ணுவான். தள்ளி விடுறது ரொம்ப ஈஸிங்க. அவனை லேபிள் பண்றது ஈஸிங்க. அவனையும் நம்ம எக்யூ பண்ணி அவன்கிட்டையும் நம்ம பொறுமையா இருந்து அவனையும் உருவாக்கி, இல்ல நல்லா சொன்னீங்க, உருவாக்குகிற ஊழியம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. என்னங்க ஊழியத்துல இப்பேற்பட்ட மதிப்பீடுகள்லாம் காணாம போய் நானு, என் புள்ள, என் குடும்பம், என் ராஜ்யம். ஓகே, ஜோமனும் இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. சரியா? எங்க பார்த்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, சபைகள்லையும் அண்ணன் ஒத்துக்குவார் ஜானன், சபைகள்லையும் பெரிய பெரிய மிஷனரி ஆர்கனைசேஷன்லையும் தலைமைத்துவ கோளாறு வந்துடுச்சு. அதோடைய பாதிப்பும் இன்னைக்கு ரீப் பண்ணிட்டு இருக்கோம். தலைமைத்துவம் எப்பயோ போயிடுச்சு. அர்ப்பணிப்பு, தியாகம், தாழ்மை, விட்டு கொடுக்கறது, அணைச்சி எல்லாத்தையும் கொண்டு போற அந்த வேல்யூஸ்லாம் தேட வேண்டியது. எங்க பார்த்தாலும் மாம்சம் போட்டு கொடுக்குறது, காலை வாடுறது, பார்ஷியாலிட்டி பார்க்கறது, இல்ல எவனையாவது ஸ்டாம்ப் பண்ணி அவனை ஒதுக்குறது. தெரியலங்க, ஜோமனும். சரியா? உங்களால ஏதாவது முடிந்த மாற்றங்களை கொண்டு வர முடிஞ்சா உங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சரி. சரிங்களா? shall we move? வேற ஏதாவது பேசணும்னா பேசுங்க. otherwise we can move on to verse 30. 13 போலாமா? ஏதாவது பேசணும்னா பேசுங்க. I can give you time. It's a Bible study. வேற யாராவது பேசுறீங்களா? anybody else? உங்களுடைய கருத்துக்களை மாத்திரம் சொல்லுங்க. இப்ப அண்ணா சொன்னாரு, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். let us hear your reflection. அதான் சரியா? ஏதாவது இருக்குதா அப்படி? anybody ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா வாங்க, you can share. 13 போலாமா? Baptist, you can show verse 30. சொல்லி நீரை காட்டுங்க. Baptist 13. சரிங்களா? சரி.
என்ன போட்டிருக்கு? கிரேகோரைட்டே. கிரேகோரைட்டே அது காமா. ஓகே, காமா ஃபர்ஸ்ட் லெட்டர் காமா கேபிட்டல். கிரேகோரைட்டேனா வாட்ச். சரியா? டு வாட்ச், டு ஸ்டே அவேக், டு பி அலர்ட். எப்பா ரெகுலரா ஜாக்கிரதையா இருங்கப்பா. புரியுதுங்களா? வாட்ச் வாட்ச், உங்களை வாட்ச் பண்ணி யூ வாட்ச், யூ அலர்ட். இது கமாண்ட், ரெகுலரா செய்யணும். சரியா? விழிச்சிருங்கப்பா. இன்னொன்னு ஸ்டேக்கேட்டே, அந்த எச்சேன்னு முடியுதுல, இதெல்லாம் வந்து கமாண்ட், இம்பரட்டிவ். செஞ்சா செய்யலாம், இல்ல இல்ல ஜாக்கிரதையா இருங்க. இன்னொன்னு உறுதியா இருங்க, உறுதியா நில்லுங்க, ஸ்டாண்ட் ஃபார்ம். சரியா? உறுதியா இருங்க, டு ஸ்டாண்ட் ஃபாஸ்ட். ஆனா உறுதியா இருங்க. எதுல? என்டே பிஸ்டே, விசுவாசத்துல உறுதியா இருங்கப்பா. ஜாக்கிரதையா இருங்க, விழிச்சிருங்க. அப்ப இதெல்லாம் எது ரிலேட்டடா சொல்றாரு? என்ன விழிச்சிருங்க, என்ன விசுவாசத்துல உறுதியா இருங்க? ஊழியத்துல சரியா நீங்க கவனமா இருங்க, விழிச்சிருங்க. உங்க விசுவாசத்துல உங்க வாழ்க்கையில விழிச்சிருங்க, அலர்ட்டா இருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. இன்னொன்னு ஆண்ட்ரியோ, அண்ட் அனேர்னா மென், அதுல இருந்து வந்ததுதான் ஆண்ட்ரி செஸ்டே. ஆக்ட் லைக் மென்னுனா நீ நடிக்கிறது கிடையாது. புருஷரா இருங்கன்னா மெச்சூர்டா இருங்கன்னு அர்த்தம். நீங்க உடனே புருஷரா இருங்கன்னு புருஷன் மனைவி கிடையாது. மெச்சூர்டா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பி மென் இன் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஏங்க விமனை சொல்ல மாட்டாங்க? அது எனக்கு தெரியாதுங்க. சரியா? புருஷரா இருங்கன்னா மெச்சூர்டா இருங்கன்னு அர்த்தம். சரியா? பி மெச்சூர்ட், முதிர்ச்சி உள்ளவெல்லாம் இருங்கன்னு அர்த்தம். சரியா? நீங்க புருஷரா இருங்கன்னா ஓ கல்யாணம் பண்ண சொல்ற, புருஷனை மாற சொல்றேன், இல்ல இல்ல இல்ல, எழுதிங்க முதிர்ச்சியா இருங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கு நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிட்டேன். டு கண்டக்ட் ஒன் செல்ஃப், ஓகே, இன் அ மேன்லி ஆர் கரேஜியஸ் வே, பிரேவ், தைரியமா இருங்க, டிஸ்பிளே கரேஜ்னு அர்த்தம். சரியா? சோ அததான் அங்க சொல்றாரு. அரிஸ்டாட்டில் இந்த வேர்டை யூஸ் பண்ணாங்க. அப்ப அரிஸ்டாட்டில் யூசஸ் த வேர்ட் டு இண்டிகேட் the display of courage which he describes as the mean between fear and confidence. சரியா? So therefore do not be faint hearted but be courageous as a man. சரியா? ரைட், ஓகே, குட். இப்ப எத்தனை இம்பரேட்டிவ் கமாண்ட் கொடுக்கிறாரு? வாட்ச் யுவர் செல்ஃப், விழிச்சிருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க, 2 புருஷரா இருங்க, மெச்சூர்டா இருங்க, இன்னொன்னு ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகே, பாருங்க, கிரேச்சே யூஸ்டே, கிரேச்சே யூஸ்டே என்ன? கிரேச்சேல கிரேச்சே யூஸ்டே என்ன? கிரேச்சே யூஸ்டே டு பி ஸ்ட்ராங், டு பிகம் ஸ்ட்ராங். சரியா? நல்ல என்ன சொல்லுங்க, திடன் கொள்ளுங்க. சரியா? நல்ல திடனோட திடனா இருங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. வாசிங்க. இந்த 13ல வந்து 1, 2, 3, 4 அறிவுரைகளை சொல்றாரு. சரியா? புரிந்து விசுவாசிகளுக்கு 4மே நீங்க ரெகுலரா ஹேபிச்சுவல் ஆக்ஷன், 4மே நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கணும். தொடர்ந்து ரெகுலரா செஞ்சுட்டே இருக்கணும். வாசிங்க தமிழ்ல 13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 16, 13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள். அந்த புருஷராயிரங்களுக்கு எழுதிக்கங்க பி கரேஜியஸ். சரியா? தைரியமா இருங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி மெச்சூர்டா இருங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப 14 ஒரே சென்டென்ஸ்ல முடியுது. பாண்டா ஹூமோன், ஆல் திங்ஸ், எல்லாத்தையும் வெர்பு எங்க வருது பாருங்க, கினஸ்ட், கினஸ்டோ, லெட், ஓகே, எவ்ரிதிங், ஆல் திங்ஸ் பி டன். அந்த பாண்டா ஹூமோனையும் கினஸ்டையும் சேர்த்தீங்கன்னா லெட் ஆல் திங்ஸ் பி டன், எல்லாம் எப்படி செய்யுங்க, எப்படி செய்யுங்க, என் அகாப்பே, அன்போட செய்யுங்கப்பா. அப்ப கிறிஸ்தவ ஊழியத்திலையும் உறவுகள்லையும் குடும்பத்திலையும் எல்லாத்துலையும் காணப்படுறது என்னன்னா அன்பு. இப்ப இந்த அன்பு என்ன பண்ணும்? பலவீனரை தாங்கும். இந்த அன்பு என்ன பண்ணும்? மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணும். இந்த அன்பு என்ன பண்ணும்? பொறாம இருக்காது, புகழ்ச்சியே நாடாது. 1 கொரிந்தியர் 13 தான் ஞாபகம் வருது. அப்ப நீங்க செய்யறதெல்லாம் அன்போட செய்யுங்க. ஒரே வார்த்தை, ஒரே சென்டென்ஸ், ஆனா கோல்டன் வேர்ட்ஸ். வாசிங்க, ஒரே சென்டென்ஸ்ல வாசி முடிங்க. அருமையா மனப்பாட வசனம், ஒரே லைன்ல முடிச்சிடலாம். வாசிங்க 14. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது.
அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இந்த காரியம்னா என்ன தெரியுமா? நீங்க செய்யற ஊழியம், நீங்க வச்சுக்கிற உறவு, உங்க குணங்கள், இது எல்லாமே இதான் காரியம். சரியா? எந்த காரியத்தை செஞ்சாலும், வாழ்ந்தாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, உறவுகள்லையும் தயவு செய்து அன்போட செய்யுங்க. ஆப்போசிட் என்னது? கசப்பு, காலை வாடுறது, போட்டு கொடுக்கறது, பொறாமை, கோபம், மூர்க்கம், மன்னிக்காத தன்மை, தயவு செய்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழவும் வாழாதீங்க, ஊழியமும் செய்யாதீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? 15 போலாமா? ஓகே, வில் மூவ் ஆன் டு 15. பேப்டிஸ்ட் முடிஞ்சதுன்னா நம்ம இன்னொரு 2 வசனங்களை பார்த்து முடிச்சிடலாம். சரியா? அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இன்னும் ஒரு 7-8 வசனங்களோட நம்ம முடிக்கலாம். ஓட வேண்டாம், நம்ம அவசரமா போக வேண்டாம். இப்பதான் நம்ம பார்த்தோம், பொறுமையா தெளிவா போகலாம். சரியா? ஓகே, 15 பார்க்கலாம். டைம் இருந்துச்சுன்னா 16 பார்க்கலாம். ரைட்டா? ஓகே, 15 இப்ப பார்க்க போறோம். பாராகேலோ 15. இப்ப அடுத்தது போபா பேப்டிஸ்ட் 15. நான் என்னோட இதில் படிக்கிறேன். பாராகேலோ, ஐ என்கரேஜ், ஓகே, ஐ பிசிச், பே. பேப்டிஸ்ட் இருக்கீங்களா? ப்ளீஸ் ஷோ verse 15. ரைட், தேங்க்யூ. பாராகேலோ டே, ஐ எக்ஸார்ட் யூ. நான் இப்ப உங்களுக்கு அறிவுரை சொல்றேன், என்னுடைய சகோதரர்களே சகோதரர்களே. எக்ஸார்ட்ஸ், அடல்ஃபை. சரியா? சகோதரர்களே, நான் இப்ப உங்களுக்கு, சரியா, ஐ எக்ஸார்ட் யூ, இல்லைன்னா ஐ அர்ஜ் யூ. சரியா? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? உங்களுக்கு எல்லாம் தெரியும்பா. ஐ டச்சே, யூ நோ, ப்ளூரல், புரிந்து விசுவாசிகளே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாரு தெரியும்? தேன் ஐக்கியான் ஸ்டெஃபேனா, ஸ்தேவானுடைய வீட்டார தெரியும். சரியா? யூ நோ த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஸ்டெஃபானஸ், உங்களுக்கு தெரியும். அப்ப அது விஷயமா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். சரியா? அவங்க எங்க இருக்காங்க? அவங்க தான் எனக்கு ஹோட்டி எஸ்டின் அப்பார்கே. ஓகே, அப்பார்கே, அப் ஆர்கே, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், என்னுடைய முதல் கனியே பலன் எங்க? டேஸ் அக்காயாஸ். ஓகே, அக்காயாவுல, அகாயாவுல ஏன் மூலமா ஆண்டவருக்குள்ள வந்தது? நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னு அந்த பழம் இல்லை, ஏன் மூலமா ஆண்டவர், ஓகே, எனக்கு அகாயாவுல கொடுத்த முதல் கனி யார் தெரியுமா? இந்த ஸ்தேவான் தான், இந்த வீட்டார் தான். சரியா? அப்ப என்ன சொல்ல வர்றாரு? நவ் பிரதரன், உங்களுக்கு தெரியும், யூ நோ த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஸ்டீஃபனாஸ் வேர் த ஃபர்ஸ்ட் கான்வெர்ட்ஸ் இன் அக்காயா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், ஃபர்ஸ்ட் கான்வெர்ட். சரியா? அப்ப ஊழியத்துல நடந்ததை பவுல் வந்து ரிமெம்பர் பண்றாரு. அடுத்தது காட்டுப்பா. சோ அவங்க தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த அகாயாவுல முதல் பலன். இப்ப அவங்கள பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? காய் ஏஸ் டயாகோனியா. ஏங்க, இது நல்ல வார்த்தைங்க. நான் அதனாலதான் கோச்சிக்காதீங்க, இந்த ஊழியங்கிற வார்த்தையே எனக்கு என்னமோ தெரியல, மிஸ்னார் மாதிரி இருக்கு. அதுக்கு அருமையான வார்த்தை சேவை, பணி, சர்வீஸ். நல்ல வார்த்தைங்க. டயாகோனியா ஆக்சுவலா மினிஸ்ட்ரி, சர்வீஸ். எதுக்கு? டாய்ஸ் ஹகியாஸ், சர்வீஸ் டு த செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களுக்கு செய்கிற பணிகளிலே, ஊழியத்துல இந்த ஸ்டீஃபனாஸ் ஃபேமிலி, ஸ்டேவன் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க எட்டாக்ஷான், எட்டாக்ஷான், ஸ்ட்ராங்கான வேர்டுங்க. they have devoted, வாசிக்கிட்டா எட்டாக்ஷானுக்கு பாசோ, டாசோ, டாசோ, to appoint, they had appointed themselves to the services of their fellow Christians. ஓகே, அவங்க தங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, அதுக்குன்னே, நம்ம தமிழ்ல சொல்லணும், நேர்ந்து விட்டாங்கன்னு, அதுக்குன்னே டிவோட் பண்ணிட்டாங்கப்பா அவங்கள. இயர்டாய்ஸ்னா தெம்செல்ஸ், தெம்செல்ஸ்னா ப்ளூரல். அப்ப ஸ்தேவானுடைய வீட்டார்கள் எதுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற பணி, ஊழியம். யார் அந்த செயின்ஸ்? பிலீவர்ஸ், விசுவாசிகளுக்காக தங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. இப்ப தெரியுதா? இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்கதான் முதல் கனி. அவங்கதான் விசுவாசிகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி வாழ்றாங்க. பாத்தீங்களா? ஹவு பீப்புளை பாசிட்டிவா பார்த்து அவங்க செய்யற பாசிட்டிவ்காக கங்க்ராச்சுலேட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. சாரி, கோச்சுக்காதீங்க. நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? அந்த விசுவாசியோ பெரியவங்களும் செத்த பிறகு பணத்தை வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி பாசிட்டிவா பேசுவோம். நான் என்ன சொல்றேன்னா, உயிரோட இருக்கும் போதே, சரியா, அவங்களுக்கு கார்லாண்ட் போடுங்க, அவங்களுக்கு நல்லா இது பண்ணி அவங்கள பாராட்டுங்கிறேன். செத்த பிறகு பேசி அவனுக்கு என்ன தெரியும்? செத்து கிடப்பான். நான் சும்மா இதுக்காக சொல்றேன். அதனால ஒன்னே ஒண்ணு கத்துக்குங்க, ஆல்வேஸ்
எலிவேட் பீப்புள், என்கரேஜ் பீப்புள், அக்னாலேஜ் பீப்புள். பொய் சொல்ல வேணாம், ஐஸ் வைக்க வேண்டாம். அவங்க செஞ்ச நன்மைக்காக, சரியா, அவங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பை சொல்லுங்கிற அததான் இங்க பவுல் பண்றாரு. எங்க வாசிங்க 15 வாசிங்க, verse 15. 15 வாசிங்கப்பா. பாலசுப்ரமணியன் வெல்கம் வெல்கம், வாங்க வாங்க. 15 வாசிங்க. ஷீலா பீட்டர் சிஸ்டர், இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க? சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலன் ஆனவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா, பணி செய்யறது ஊழியம்னா உங்களுக்காக சர்வீஸ், டயக்னாஸ். என்ன அருமையான வார்த்தை இல்ல? வேல்யூவிங் பீப்புள், அக்னாலேஜிங் த மினிஸ்ட்ரி ஆஃப் பீப்புள். ஆனா இன்னும் நடக்கிறது என்ன தெரியுமா? பாவம், ஒரு அண்ணன் இல்லைன்னா ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி ரெட்ரீட்டையோ கேம்பையோ அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. சாப்பாடுல உப்பு இருக்காது, இல்லைன்னா உப்பு கம்மியா இருக்கும். அவங்க மேல என்ன பழி வரும்? மெசேஜ் ஸ்பிரிச்சுவலா பேச மாட்டாங்க, ஆமா என்னத்த சாப்பாடு போட்டாங்க சரியில்லை. சரி, இப்படிலாம் தயவு செய்து நெகட்டிவா தேடி பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லாதீங்க, பேசாதீங்க பிளீஸ், தப்பு. அதனால ஸ்டேஃபான் வீட்டுல வந்து எல்லாம் பர்ஃபெக்டா இல்ல, பட் அவங்களுடைய கமிட்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணி புரிந்து விசுவாசிகளுக்கு சொல்றாரு, என்ன அர்ப்பணம் பார்த்து உங்களுக்காகவே செய்யும்ஸ்னா நீங்க உடனே பாஸ்டர்னு யோசிக்காதீங்க. இல்ல இல்ல இல்ல, பிலீவர்ஸ், சரியா, அதுக்காகவே நம்ம வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இப்ப 16 பார்த்து நம்ம முடிச்சிருவோம், சரியா. 16 பார்த்து நம்ம முடிக்க போறோம். verse 16. ஹீனா that you also, சரியா, நீங்களும் என்ன பண்ணுங்க, I urge you, சரியா, நான் உங்களை நீங்களும் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? டு பி சப்ஜெக்ட் ஊப்போ டசாஸ்தே, ஓகே, டசாயஸ்தே என்னது? ஊப்போட்டாஸ், நீங்களும் பி சப்ஜெக்ட், அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள நபர்களுக்கு என்ன பண்ணுங்க, அடங்கி போங்க, ஒபே பண்ணுங்க. டாய்ஸ் பொயட் டாய்ஸ் சச் அஸ் திஸ், சரியா, அதே மாதிரி ஆளுகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவ்வளவு அர்ப்பணமா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, ஐ அர்ஜ் யூ, உங்களை என்கரேஜ் பண்றேன், டு பி சப்ஜெக்ட் டு சச் மென். அப்படி ஸ்தேவான் வீட்டுல அவ்வளவு கமிட்டடா இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒத்துப்போங்க, சப்ஜெக்ட் கீழ்படிங்க. அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அப்புறம் பாருங்க, பாண்டி எல்லாருக்கும், டு எவ்ரி ஒர்க்கர், டு எவ்ரி ஒன், எல்லாருக்காகவும், சரியா, எல்லா ஒர்க்கருக்கா, எல்லா எவ்ரி ஃபெல்லோ ஒர்க்கர் ஜாயினிங் இந்த ஒர்க்னு போட்டு பாருங்க, அவங்களோட சேர்ந்து, சரியா. டிக்கையான் டாய்ஸ் ஹெகியாஸ் ஹீனா காய் ஹூமைஸ் ஹூபோட்டசஸ்தே மே சப்மிட் பொயோட்டோஸ் டு சச் மென். பாண்டை எல்லாருக்கும், டு எவ்ரி ஒன், சுன் எர்கான்டி, சுன்னுனா வித், எர்கன்னா ஒர்க்கு, ஒர்க்கிங் வித் மீ, என்னோட சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்றாங்க தெரியுமா, அவங்களுக்கும். எப்படி பண்றாங்க? கொய்பியான்டி, ஏங்க கொய்பியான்டி ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டுங்க, லேபரிங், அவ்வளவு ஓகே, அவ்வளவு பிரயாசம் எடுத்து, இந்த லேபருங்கிற வேர்டு உங்களுக்கு தெரியும், சரியா, அவ்வளவு பிரயாசம் எடுத்து ஊழியம் செய்யறவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு கீழேன்னா என்னது, அடிமை கிடையாது, அவங்க சொல்றதை கேளுங்கப்பா. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிஞ்சு, சரியா, அவங்க அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க. வாழ்க்கையே ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு, செயின்ஸுக்கு அர்ப்பணிச்சு, ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு இருக்கிற அந்த ஸ்தேவான் குடும்பத்தார்ல இருக்கிற அதே மாதிரி உள்ளவங்களுக்கும் மற்ற கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸுக்கும் என்னோட இருக்கிறவங்களுக்கும் ஃபெல்லோ ஒர்க்கர்ஸுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பி சப்ஜெக்ட். ஐ அர்ஜ் யூ கொரிந்தியன் பிலீவர்ஸ் டு பி சப்ஜெக்ட் டு சச் மென். சச் மென்னா அதே மாதிரி ஸ்தேவான் வீட்டுல இருக்கிற சச் மென் அண்ட் எவ்ரி ஃபெல்லோ ஒர்க்கர் அண்ட் லேபரர். ஆமா, எப்படி லேபர் பண்றாங்க தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் ஃபெல்லோ ஒர்க்கருக்கும் லேபரருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பி சப்ஜெக்ட், சரியா. ஸோ பி சப்ஜெக்ட் என்னன்னா டு பி இன் சப்ஜெக்ஷன், சரியா. ஸோ சுன்னர் கேட்டோம்னா ஒர்க் டுகெதர், டு கோஆபரேட், டு லேபர், டு ஒர்க் டு த பாயிண்ட் ஆஃப் எக்ஸாஷன். நீங்க டயர்ட் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு பணி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க, சரியா. ஸோ அப்படிப்பட்டவங்களோட சேர்ந்து பணி செய்யுங்க, அவங்க சொல்றதை கேட்டு அவங்களுக்கு கீழே அடங்கி இருங்க. வாசிங்க
16 வாசிங்க, நம்ம 16ஓட முடிக்கிறோம். வாசிங்கப்பா கடைசியா 16 வாசிங்கப்பா. Baptist, you can close it. You can show my face. 16 வாசிங்க யாராவது தமிழ்ல. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அடிமை கிடையாது. ஏன் அவங்களை கீழ்ப்படிங்க? அவங்க வாழ்க்கை முறை, அவங்களுடைய கமிட்மெண்ட், அவங்களுடைய டிவோஷன், அவங்களுடைய மினிஸ்ட்ரி, அதெல்லாம் அருமையா இருக்கு. அப்பேற்பட்டவங்களுக்கு கீழே இருந்து கீழ்ப்படிச்சு அப்படி இருந்தீங்கன்னா என்ன, அதே அர்ப்பணம் உங்களுக்கு வரும். அந்த வைப்பு உங்களுக்கு, இப்ப உள்ள இளைஞர்கள் அந்த வைப்பு உங்களுக்கு வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அடைஞ்சிருந்து நீங்க செய்யுங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கனம் பண்ணி இன்னைக்கும் சரி, உங்களுக்குன்னு உங்க வயதுக்கு மேல உள்ள சிலவங்களை வச்சுக்கிறது நல்லது. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்கள நம்மள கைடா கவுன்சிலிங்க்கு வச்சுக்கிறது எப்பயுமே நல்லது. எனக்கு இருக்காங்க சில காரியங்கள்ல சில அண்ணன்மார்கள், சரியா? சோ அப்படி ஏன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பு எனக்கு தெரியும். அதே மாதிரி அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டவருக்காக வாழ்றாங்க. ஊழியக்காரன் அவசியம் இல்லை, யாரா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவங்களை நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனைக்கு அவங்க சொல்றதை கேட்டு வாழ்றது. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனி கொஸ்டின் ஆர் எனி ஷேரிங் தட் யூ வாண்ட் டு ஷேர்? உங்கள் நேரம், என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன கத்துக்கிட்டீங்க? கமான், ஏதாவது ஒரு லெசன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்கள்கிட்ட பவர்ஃபுல்லா பர்சனலா வந்த உண்மைகள்ல ஏதாவது ஒரு உண்மையை அப்படி சொல்லிட்டு போயிருங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கமான். What have you learned? Any one lesson? இப்ப கத்துக்கிட்டது எல்லாமே திருச்சபை குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பொருந்தும். வெரி குட். இது முதல்ல நம்ம குடும்பத்துல அப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா திருச்சபை குடும்பத்திலயும் வரதுக்கு வாய்ப்பு. சூப்பர். தேங்க்யூ சிஸ்டர். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? ஏன்னா நீங்க சொல்றது உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கேட்கிற எனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ஒரு அப்படிங்கிற ஒரு காரியம் அமைய வாய்ப்பு. விசேஷமா நான் டீச் பண்றேன், எனக்கு அது சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லப்பா, இன்னைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண 1 hour பரவாயில்லப்பா, சம்திங் ஃப்ரூட்ஃபுல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் எனக்கும் கிடைக்கும். சரியா? கமா சொல்லுங்க வேற யாராவது? ஏப்பா யாருமே பேச மாட்டீங்க? டைம் ஆயிடுச்சுன்னா ஜோமனை முடிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே, ரைட். ஜோமனோமா? ஜான் அண்ணா, கேன் யூ லீட் us in prayer? ஆண்டவர் இப்பேற்பட்ட மதிப்பீடுகளை நம்ம வாழ்க்கையில, ஊழியத்துல, குடும்பத்துல, சபைகள்ல, இயக்கங்கள்ல கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுவோமா? ஜான் அண்ணா ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேர வகுப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் எப்படி தனக்கு கீழே இருக்கிற தீமோத்தேயு என்ற ஊழியக்காரர்களையும் அங்கே உம்மை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும் அவர் சொல்லுகிறத பார்க்கலாம் சாமி. சக ஊழியரான அப்போலோவையும் அவர் கம்பல் பண்ணாம அவருக்கு எப்போ ஊழியத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்போ வருவாருங்கிறது இதுல நாங்க கற்றுக்கொண்டோம் சாமி. இந்த காரியங்கள் சக ஊழியர்களோட மற்ற குடும்பத்துல நாங்கள் நல்ல ரிலேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு அருமையான பாடங்கள் சாமி. இது எங்களுடைய மனதுல பதிகிறதுக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நடத்துகிற கிதியோன் சகோதரருக்கு உங்களுடைய கிருபை இருக்கட்டும் சாமி. அடுத்த வாரங்கள்லயும் நாங்கள் இன்னும் அநேகர் வந்து இந்த படிப்பை தொடர்றதுக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் எங்கள் மனதில் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பை பை.
டாமி பை சொல்லு. டாமியும் பைபிள் ஸ்டடி உட்காந்துருந்தான் கீழே. ரைட் பை. தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.